தூத்துக்குடியில் +2 மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விபிடி சிக்னலில் மாணவியின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே +2 மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே அவரது உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம். ராஜன், தற்போது உறவினர்களோட கோரிக்கை என்ன? போலீசார் என்ன சொல்றாங்க? அங்க என்ன நடக்குது? தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பராஜ் காளீஸ்வரி தம்பதியின் மூத்த மகள் குறுக்கு சாலையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவி நேற்று மாலை வேடநத்தம் கிராம பகுதி காட்டுப்பகுதியில் பாலியல் பலாத்காரம் செய்து இறந்த நிலையில் உடல் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் சடலமாக கிடந்தார். இதன் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் வேடநத்தம் கிராமம் சாலை மற்றும் குறுக்கு சாலை ஆகிய முக்கிய பிரதான சாலைகளை மறித்து உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்றைக்கு காலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவரது தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் உடலை பெற்றுக்கொண்டு உடனடியாக பிரேத பரிசோதனை செய்வதற்கு அவர்கள் அனுமதி என்பது அளித்துள்ளனர். அதாவது இந்த பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் அந்த தடயவியல் வைத்து யார் குற்றவாளி என்பது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது குறித்து காவல்துறை விளக்கமாக தெரிவித்ததன் பேரில் இன்று காலை அவங்க அந்த உடலை பெற்று உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்ற கையெழுத்து என்பதை அவர் தந்தை என்பது கொடுத்திருக்கிறார். மேலும் உடனடியாக கைது செய்யணும், அவங்க குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை அதாவது கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. மேலும் அவங்க குடும்பத்திற்கு அரசு உதவி மற்றும் இதெல்லாம் கொடுத்து உதவணும் அப்படிங்கறத கோரிக்கையை விடுத்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா காவல்துறை இன்னமும் அவர் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்பது அவர்கள் உடனடியாக விபிடி தொடர்ந்து விபிடி சிக்னல் மற்றும் குறுக்கு சாலை அருகே உள்ள மெயின் சாலையும் பிரதான சாலையும் தற்பொழுது மறியலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜன்.